அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். தெரிச்சு ஸோ ஃப்ரண்ட்லலாம் கூட கிருஷ்ணா போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணோன்னா வந்துடும். ஸோ இது பெயிண்ட் அடித்தோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரேயோட இது விபூதி வாயின் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோன்னாக்கா நம்மளுக்கு பளிச்சுன்னு நல்லா தெரியும். இது வந்து 80s 90s டிரைவர் அண்ணனுங்க எல்லாருமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நைட் டைமில் வந்து இது கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணோன்னாக்கா நல்லா பளிச்சுன்னு தெரியும் விபூதி போட்டு க்ளீன் பண்ணால். கிளாஸ் பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக ஆகிடுச்சு. உள்ளேருந்து பார்க்கும்போது ஃபுல் க்ளீனாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தோஸ்து இந்த மாதிரி தான் வரும். நான் தான் ஒட்டிகிட்ருக்கேன். ஒட்டி முடித்த உடனே ஃபினிஷிங் காமிக்கிறேன். தோஸ்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஃபைனல் லுக்கு. ஸோ தோஸ்து விவசாயத்தோடது இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தோஸ்து ஃபுல்லாக ஸ்டிக்கர் கட்டெல்லாம் பண்ணியாச்சு. இங்கே வந்து விவசாயத்தோடது போட்டாச்சு, இங்கே கிரேட் இந்தியன் ஆர்மின்னு போட்டாச்சு இருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக போடணும்னு இந்த ஸ்டிக்கரை வெயிட் பண்ணி இந்த ஸ்டிக்கர் இப்போ நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைஸு கூட எனக்கு சரியாக தெரியாதனால நான் வந்து பெங்களூரில் போட்டுட்டு வந்தேன் இந்த ஸ்டிக்கரு. அதுக்கப்புறமா மா பாப் கி துவா அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஈட் ஸ்லீப் டிரைவ் ரிப்பீட் அந்த இது போட்டிருக்கேன். அண்ட் சைடில் பாருங்கள், சைடில் வந்து ஃபால்கோனோட லோகோவை போட்டு ஷரீஃப்னு எழுதியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தோஸ்து லோடு கிடச்சிது. ஆகஸ்ட் 28 இன்றைக்கி தான் நம்ம லோடு கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஃப்சி பேப்பர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து இன்னும் எனக்கு லைசன்ஸு கையில் வரல, அந்த கார்டு போஸ்ட்டில். ஒரு 2-3 லோடு வந்து கேன்சலும் ஆகிடுச்சு. கம்பெனியில் வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் ஒரு சில கம்பெனியில் உள்ளே அனுப்புவாங்க. அதனால் ஒரு 2-3 இது கேன்சல் ஆகிடுச்சு. இந்த லோடு செட் ஆகிருக்குது, பேசியிருக்கேன். ஸோ தோஸ்த் அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. வண்டி லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 3-4 மணிக்குள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. 3:30 மணிக்கெல்லாம் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு லோடு. ஸோ பாதி வண்டி ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் வண்டி பார்த்த உடனே வந்து பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒரு ஹாய் காமினா. ஸோ அண்ணனோட வண்டி கூட அங்கே நிற்குது. அவரும் 12 வீல் தான் ஓட்டுறாரு. அது வந்து கேஏ வண்டி. பார்த்தீங்கன்னா இந்த நிற்குது பாருங்கள், இந்த வண்டி தான். 2 வண்டியும் ஒரே இடத்துக்கு தான் லொக்கேஷன் இறக்குற பாயிண்ட்டு. எங்கே ஏற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு ஏற்றிருக்கோம், நன்மங்களாக்கு. தோஸ்த் அல்ஹம்துலில்லாஹ் லோட் ஆகிடுச்சு நம்ம வண்டி. எஃப்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு லோடு நம்ம வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக லோட் ஆகிடுச்சு. ஸோ தோஸ்த் தார்பால் போட்டுட்ருக்கோம். அந்த அண்ணன் வெற்றி அண்ணன் அந்த சைடு வீசிக்கிறாரு, நான் இந்த சைடு வீசிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெற்றி அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த பக்கம் அவர் வீசிக்கிறாரு, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் வீசிக்கிறேன். வெற்றி அண்ணன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. கடைசி இது வந்து அந்த எக்ஸ் டைப்பில் போடுறோம்ல, அது அண்ணன் தான் போட்டுட்ருக்காரு. விசிக்கிறேன்னான்னு சொன்னால் கூட வேணாம் விடணும் அப்படின்ட்டாரு. ஸோ அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அண்ணனுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ணன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு. தார்பால் கட்டி நிப்பாட்டியாச்சு. இதுதான் ஹைட்டு, நம்மளது ஹைட்டு கூட இல்லை. ஸோ அண்ணனுக்கு பில்லு வந்துச்சு. அவருக்கு அவர் கிளம்பிடுவார். போயிட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம், காஞ்சிபுரம் தான் நான் வீடு, போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். நம்ம வண்டியில் அந்த பார்க்கிங் லைட்டு எரியலைங்க, என்னென்னு கொஞ்சம் பார்க்கணும். ஃபியூஸ் போயிடுச்சா என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கணும். ஸோ பார்ப்போம், பில்லு வர வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த நம்ம ஃபால்கன் அங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ வெற்றி அண்ணன் கூட போயிட்டு டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா, போயிட்டு டின்னர் பண்ணிவிட்டு வரலான்ட்டு. பில்லு வரதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும்ட்டாங்க. சரி போயிட்டு சாப்பிட்டு வரலான்ட்டு. இதுதான் வெற்றி அண்ணன். ஸோ அவரோட வண்டியோட கேபின். ஸோ தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். இட்லி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆம்லெட்டு, அது மாதிரி தோசை, பரோட்டாலாம் இருக்குங்க. வண்டியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்தோன்னாக்கா இந்த ஹோட்டல்லாம் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு வண்டி ஆண்ட போக வேண்டியது தான். காலையிலேருந்து சாப்பிட்லாங்க. நான் சீக்கிரமாக வந்தேன் நான். ஸோ தோஸ்த் அல்ஹம்துலில்லாஹ் பில்லு வந்துடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகிடுச்சு. சைட் லைட்டு என்ன பிரச்சனைன்னு தெரில, ஒயர் எங்கன்னா விட்டுட்டுக்குதா என்ன ஏதுன்னு சொல்லி காலையில் தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபியூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. வெற்றிவேல் அண்ணா முன்னாடி போயிட்டார். அவர் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கிளம்பலாம் ஷரீஃப் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ போயிட்டு அவருக்கு அவுட்ரு போயிட்டு கால் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கணும். டீசல் போட்டுட்ருக்கேன். இங்கே இஞ்சி டீ கடை இருக்கு இல்லையா, அங்கே பாரத் பங்க் இருக்குது, இங்கே ரெகுலராக போடுவேன். ஸோ டீசல் போட்டுட்ருக்கேன். சைட் லைட்டு எரிய மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரில. அது வந்துட்டு எங்கள் அப்பா, நான் வந்து வண்டியில் வந்து ரிவர்ஸ் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தேவையாடா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தார். ஸோ அந்த ரிவர்ஸ் கேமரா இருந்ததுனால இப்போ நான் சோலோவாக ஓட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருன்னா பாருங்கள் அப்படின்னு சொன்னால் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அது போட்டதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேமரா ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது, பழைய கேமரா. ஸோ அந்த டிஸ்பிளே மட்டும் 1000 ருபீஸ் என்னவோ வந்துச்சு எனக்கு. அந்த டிஸ்பிளே மட்டும் உக்கடத்தில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் நான். இன்னும் ஒரு 2-3 திங்ஸ் வாங்கினேன்.
ஸோ அப்படியே இந்த கேமரா இதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கேமராவோட இந்த மானிட்டர் வந்து வாங்கி வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் காலையில் காமிக்கிறேன், இல்லைனா இப்போ நைட்டில் காமிக்கிறேன் தான் காமிக்கிறேன். வாலாஜா தாண்டி வந்தோம்னாக்கா இங்கே சரவண பவன் இருக்கும். நான் நிறைய தடவை இந்த காஃபி ஷாப் காமிச்சிருப்பேன். ஸோ போய் ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பலாம். ஸோ தோஸ்து சித்தூரில் இருக்கிறவங்க டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக காலையில் 6:40 ஆகிடுச்சு. 5 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னார் அண்ணன். ஸோ 6:30 ஆகிடுச்சு. சித்தூர் அங்கே இருக்கோம், கிளம்ப வேண்டியது தான் டீ சாப்பிட்டு. எங்கே இருக்கோன்னா பழம்நரி கிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நேராக நம்ம வந்து முர்பாகல், ஒஸ்கோட்டாலேருந்து நம்ம ரைட்டு தேவநல்லிக்கு போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து தொக்பலாப்பூர் போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணோன்னாக்கா நன்மங்களா. இப்படி தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் அந்த அண்ணன். ஸோ எல்லாமே அவுட்ரு தான் இது. பார்த்து பொறுமையாக சேஃபாக வண்டி ஓட்டுங்க. டவுன்லலாம் கொஞ்சம் நியூட்ரு அடிக்காதீங்க தயவு செய்து. ஒரு வண்டி ஒன்று இங்கே பார்த்தேன், வர்ற வழியில் பார்த்தேன், ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே டீ சாப்பிட நிப்பாட்டணும், ரெஸ்ட் ரூமாக இருந்துச்சு. வண்டியில் வந்து டயர் செக் பண்ணணும் பார்த்து. இங்கே தான் எங்கோ வருது சவுண்டு, அது என்ன சவுண்டுன்னு தெரியல. ஸோ கேமரா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கர்நாடகா ஆர்டிஓ பாஸ் பண்ணியாச்சு. ஸோ அண்ணன் தான் போயிட்டு வந்தார். நீ வண்டியில் இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டார் அவர். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நம்ம சப்ஸ்கிரைபர் தான், இவருக்காகவும் கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள். அதே மாதிரி எஃப்சிக்கு வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் இந்த வ்ளாகில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் எவ்வளோ தோசை சாப்பிட்லாம், பார்டர் தாண்டி நிப்பாட்டி டிஃபன் சாப்பிட நிப்பாட்டியிருக்கோம். நானும் வெங்கடானனும். வண்டி அங்கே நின்றுட்டுருக்கு. இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. வெயில் இருந்தாலும் சைட்லேருந்து அந்த ஜில்லுன்னு காற்று அடிக்குது. ஃபுல்லாகவே தூக்கம் வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி ஏசி காற்று மாதிரி அடிச்சிட்ருக்கு. நம்ம லொக்கேஷன் வந்து 137 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் கோலார் வந்தாச்சு. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தர்கா இருக்கும். ஸோ நிப்பாட்ட முடியாது, உண்டியில் காசு போடலான்னு பார்த்தேன், பட் டைம் இல்லை. போயிட்டே இருக்கிறோம். சலாம் சொல்லிவிட்டு போயிடலாம். நேராக போனால் பெங்களூரு, கேஆர்புரம் அந்த ரூட்டு. இப்போ நம்ம இங்கே லெஃப்ட் எடுக்க போகிறோம். நேராக இப்போது இங்கேருந்து தேவநல்லி ஏர்போர்ட் பைபாஸ், இது அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி இப்போ பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நானும் இந்த ரோடை யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லேக் மாதிரி இருக்குங்க. தொக்பலாப்பூர் கிட்டே வந்தாச்சு. எஃப்சிக்கு எவ்வளோ ஆச்சு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்க்கு வந்து 60,000 ரூபாய் ஆகிடுச்சு. டேக்ஸு க்ரீன் டேக்ஸ் கட்டினது வந்து ஒரு 10,000. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆகிடுச்சு, 25 ஆகிடுச்சு. ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு லைசன்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ஆகிடுச்சு. அதுவும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரௌண்டு 70, 80, 90, 100, 1,10,000 1,20,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு செலவு ஆகிருக்குது இப்போ வரைக்கும். எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணியிருந்தேன். ஏன்னா டயர் கலட்டி மாட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு டயருக்கு 150 ரூபா கேட்டாங்க. இப்போ என் தம்பி ஒரு நாள் லீவ் போடுறா அப்படின்னு சொல்லி தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு பெயிண்ட் அடிக்கும் போது எல்லா டயரும் ரிமூவ் பண்ணி கொடுத்து அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவெல்லாம் வந்து சேவிங் பண்ணி ஒரு அரௌண்ட் வந்து 120 ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு செலவு மட்டும் எஃப்சிக்கு. இங்கே ஸ்பீட் லிமிட் எவ்வளோன்னு கூட தெரியல. அநேகமாக 50 இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கேமரா இருக்குது இந்த ரோட்லலாம், கேமரா இருக்குது. பார்த்து சேஃபாக புதுசாக வர்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீட் லிமிட் பார்த்துட்டு வாங்க. ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு மணி 1:30 மணிக்குள்ளே நம்ம பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோன்னா நமாஸ் கிடைக்கும், ஃப்ரைடே நமாஸ். ரிவர்ஸ் கேமராவோட மானிட்டருக்கு தான் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், 2 இந்த சைடு ஒரு கேமரா, அந்த ரோடுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த லைனில். எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. லைட்டாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அண்ணன் வந்து இங்கே டோல்கேட் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் காமிக்குது, அந்த போர்டு இருக்குது, சைன் போர்டு. ஸோ டோல்கேட் தாண்டின உடனே நிப்பாட்டலாம்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நிப்பாட்டி ஃபஸ்ட்டு ஒரு டீ சாப்பிட்ணும். டோல் வந்து ஒரு நேராக இல்லாமல் அப்படியே ஒரு கிராஸாக நல்லா அழகாக தான் இருக்குது இந்த டோல் பார்க்குறதுக்கு, யூனிக்காக.
கலக்காலாம் விற்றுட்ருக்காங்க இங்கே. ஃபுல்லாக சிங்கிள் ரோடு போல் இருக்குது. டேஞ்சர் ரோடு அப்படின்னு போட்டிருக்கு. முன்னாடி எப்படி இருக்குதுன்னு தெரியல. இது ஒரு சின்ன ஏரிக்கரை போல இருக்குது. இது ஏரிக்கரை தான். ஃபுல்லாக இந்த தலகாணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். தலகாணி வந்து அப்படியே பறந்துன்னு போயிட்டு இந்த பக்கம் வந்துடுது, டிரைவர் சீட் சைடு பின்னாடி. நல்லா காற்றுங்க. ஆனால் வெயிலாகவும் இருக்குது, ஆனால் நல்லா காற்றுங்க. ரைட் சைடு தார்பால். உங்களுக்கு தெரியல இது. இதுக்கப்புறமா டபுள் ரோடா? ஓ மாஷா அல்லா. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக தண்ணி ஏரியில். டபுள் ரோடு தாங்க. எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரியல. ரைட் சைடில் பார்த்தா தெரியும். ஃபுல்லாகவே தண்ணி. ஸோ தோஸ்த் நன்மங்களா வந்தாச்சுங்க. 2 கிலோமீட்டரில் லொக்கேஷன். ஸோ தோஸ்த் லொக்கேஷன் வந்து ரீச் ஆயாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் இப்போது இன்றைக்கே அன்லோடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். வர்ற வழியில் கட்லெட்டு சவுண்டுங்க வந்துனே இருக்குங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு கிரீஸ் அடிக்கணும். கலட்டுறதுக்கு நிப்பாட்டியாச்சு அன்லோடிங்க வர சொல்லிட்டாங்க. வெற்றி அண்ணன் வண்டி அங்கே நின்றுட்டுருக்கு. இப்போது வெற்றி அண்ணன் வண்டி கயிறு கலட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அண்ணனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ நம்ம வண்டி இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெற்றி அண்ணன் வண்டி தார்பால் கலட்டி முடிஞ்ச உடனே பாயிண்டில் ரேம்பில் விட வேண்டியது தான். ஸோ தோஸ்து நேற்று இறக்கும்போது பிளாட்ஃபார்ம் உடஞ்சிச்சுங்க சென்டரில். என்ன கஷ்டம் எனக்கு. ஆல்ரெடி ரொம்ப இதுவாக இருக்கிறேன். அப்படியே சென்டரில் அந்த இடத்துல உடச்சிட்டாங்க. இந்த இடத்துல அந்த டயர் இஸ்துன்னு போகும்போது மொத்தமாக அப்படியே இஸ்துன்னே வந்துட்டானாங்க ஃபுல்லாகவே. ஸோ வாங்க கிரீஸ் அடிக்க போகணும். லோடு கேட்டிருக்கேன். வெற்றி அண்ணன் போயிட்டார். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.